ஹலோ டென்னிஸ்கள் பார்த்து கொண்டு மான்ஸ்டர் சீன்ஸ் நீங்க என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். வெல்கம் டு எபிசோட் 6ஓட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். எங்கடா எபிசோட் 5 அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்களேன். எபிசோட் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எடிட்டிங் முடிஞ்சா நான் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் 6 பார்த்துடலாம். சரி, ஓகே. இந்த எபிசோட் 6ல பாத்தீங்கன்னா பென்னிவேஸோட ஆர்ஜின் இப்பதான் லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பென்னிவேஸ்ன்ற யாரு, பென்னிவேஸ் ஆகிய பாப் பெப்பர் யாரு, அந்த பாப் பெப்பரோட பொண்ணு யாரு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த எபிசோட் டீஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணே பாத்தீங்கன்னா 1935 போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜூனிபெர்ல நடக்கிற ஒரு விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா அங்க வந்து இன்கிரிட் கிரஷ் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு பொண்ணை வந்து பென்னிவேஸ் வந்து கீழே தானே வர சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பாய்லர் ரூம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து உன்னைங்க பென்னிவேஸ் வர சொன்னான்னு சொல்ல போது அங்க போய் அவன் நின்னோடனே நம்ம தலைவன் என்ட்ரி ஓப்பன் பண்ணோன்னா தலைவன் தரிசனம் கிடைக்குது. அப்போ கரெக்டா ஒரு ஷேரோ டைப்ல அப்படியே வரான். ஒரு பலூன் வருது. அப்படியே அந்த பலூன் வந்து பிடிக்கிறான். அங்க அப்படியே முடிச்சு இன்ட்ரோ போடுறாங்க. உண்மையிலே சொல்லணும்னா இந்த ஸ்மைல் வித் ரிபன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். அந்த பாட்டு எத்தனை கேட்டாலும் போரே அடிக்க மாட்டேங்குது. ஆனா இப்படி ஒரு சீரீஸ்க்கு இப்படி ஒரு போகோ சேனல்ல போடுற இன்ட்ரோ மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. அதை நினைச்சாதான் ஏன்டா அப்படின்னு இருக்குது. சரி, ஓகே. இது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்பூக்கியான ஒரு இன்ட்ரோவா தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம அப்படியே பார்க்கலாம். அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் வீட்டு நடக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு இழந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வில்லோட அப்பா வந்து வில்லிட்ட கேட்கறாரு, நீ ஏன் அங்க போன, நீ என்ன டிஸ்டர்பே பண்ணனாலதான் இப்போ என் ஃப்ரெண்டு என் கூட இல்லை, நான் அவனை வந்து ஒரு பொட்டியில போட்டு பார்த்துட்டு இருக்கேன், நிலைமைக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அவன் வந்து கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டான். அவர் என்ன பண்றாரு, கோவத்துல வந்து கணத்தை பலாரம் விட்டோன்னா அந்த இட்டு உனக்குள்ள பூந்துருச்சுப்பா, நீ எங்க அப்பாவே கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டான். அப்படியே கோத்த சைக்கிள் எடுத்துன்னு அப்படியே வேகமா போலாம் பாரு. அப்படியே ஒரு கட்டு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ராணியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஹேங்க், அவருக்கா பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா வாட்டர் போஸ்ட் அடிக்கிறானுங்க. யார் இவரை வந்து பிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து $500 அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பிக் சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தவனுங்க எப்பாடா இவங்க எப்படியா பிடிச்சிட்டு சொல்லிட்டு இல்லை கன் எடுத்துன்னு கிளம்புறானுங்க. டேய், எல்லாம் கன் வச்சிருக்கீங்கடா. சரி, ஓகே. அவன் மேல அவ்வளவு கொலைவெறி போல. $500 சன்மானம் தெரிஞ்சவனே அவன் வீட்டுல கல்லு கட்டை கண்ணெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஊர் முழுக்க ஃபுல்லா தேடி நிற்கு. இதே சமயத்துல பாத்தீங்கன்னா வில்ல எங்காவது நேரா கோச்சின்னு போய் வேற எங்காவது போக வேண்டியதானே. திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போயிட்டான். ஏன்னா அங்கேயே அவங்க அப்பாட்ட சண்டை போட சொன்னான், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். ஸோ நேரம் சைக்கிள் எடுத்துட்டு அங்கே போயிட்டான். ஸோ இதே பக்கம் பாத்தீங்கன்னா ராணி அவங்க அப்பா கிடைச்ச போஸ்டரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப லிலி என்ன பண்றா, இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பார்த்து இட்ட அவளை பார்த்து பயந்து ஓடிச்சுல அந்த கிறிஸ்டல்னால, அந்த கிறிஸ்டல் சுத்தி நின்று கதை பேசினுக்கிறானுங்க. அப்ப இதை பார்த்தா பயந்து ஓடுதா அப்படின்னா ஆமா அப்படின்னு லில்லி சொல்றா. அப்போ வந்து திரும்ப லில்லி யாரையும் முதல்ல ஆரம்பிக்கிறான், நம்ம வந்து கூட்டா சேர்ந்து திரும்ப அங்க போய் அந்த பின்னேசர்ல கொட்டு வரலாம் அப்படின்றா. அவனே ராணி பாட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி வந்துட்டு என்னை பார்த்தவங்களாம் எப்படி இருக்குது, லூஸ் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. திரும்ப எல்லாம் வர முடியாது, நீ ஒரு லூசுன்னு சொல்றா. அவளுக்கு ஏங்க லூசுனா கோவம் வரும். ஏன்னா அவள் வந்து யூனிபெரில் இருக்கிறா. அதனால அவளை சொன்னா யூ ஆர் கிரேசி அப்படின்னா பாத்தீங்கன்னா உடனே அங்க வாட் யூ சே என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயி பாத்தீங்கன்னா இருந்தா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடனே ராணி அங்க வந்து கோச்சிட்டு போயிட்டா. நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டா. அங்கிருந்து போனோடனே பிலிப் நைஸான சான்ஸ் யூஸ் பண்ணினா அங்க போயிட்டு ராணி கிட்ட ராணி கோச்சிக்காத ராணி சொல்லிட்டு அங்க போய் அப்படியே நைஸ் 2 பேருக்குள்ள சீனு. ஸோ இதுல இந்த எபிசோட்ல 2 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லெல்லியும் போய் தனியா விட்டாங்க. வில்லோட அம்மா வந்துட்டு வில்லையும் அந்த பொண்ணையும் கூட்டு போறானுங்க. கூட்டு போய் விட்டா ஹார்னி பேஸ் அந்த இது இருக்குல்ல, அந்த கேம்ப் போறாங்க. போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா ஹேங்க் ஃபுல்லா வந்திருக்காரு. ஸோ மிலிட்டரி ப்ரொடக்ஷன்ல அவங்க அப்பா உள்ள இருக்காரு. இதுல அவங்க அப்பா உள்ள இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா டிக்குக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நான் இங்கே வெளியே வர மாட்டேன், என்ன ப்ளீஸ் இங்க தங்க விடுங்க அப்படின்றான். இது ஏற்பாடு மிஸ்டர் சாண்ட்லன் தான். அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதே டைம்ல பாத்தீங்கன்னா ஹேங்கை வந்து ஊர்ல இருந்து வெளியே கூட்டு போறதுக்கு இன்கிரிட் வந்து ஒரு பிளான் போட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த பிளான் முடிகிற வரைக்கும் அவர் கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து விட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பிளான் முடிஞ்சோடனே இன்கிரிட் வந்து வெளியே கூட்டு போறால, ஊரோட வெளியே கூட்டு போறா. அதுக்காக விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ மிஸ்டர் சாண்ட்லன் பாத்தீங்கன்னா ராணியையும் வில்லியும் அந்த இது கூட்டு போறாங்க. எங்க வந்து ராணி அப்பா ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ அங்க போறாங்க. அங்க பார்த்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு எமோஷன் சீன் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அவங்க அட்டியில பாத்தீங்கன்னா மார்க் வந்து அவ
உட்காந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கா. அப்போ நைஸா அப்ப ரிச்சு உள்ள போடுறான். இதாண்டா கேப் அப்படின்னு உள்ள போடுறான். நான் வேணா உனக்கு கண்ணுல பேண்டேஜ் போட்டு விடுறேன் அப்படின்னா, இந்த ரிச்சு பேர்ல தான் நைஸா இங்க ஒரு ஒரு கோடு போட்டு ரோடு ஓட்டின்னு இருக்கிறான். ஆனா இவன் இவன் இதுல இருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. அதனால டேய் பெனிவேஸ் அவனை கொஞ்ச நேரத்தை விட்டு அப்ப மார்க் ரிச் பேரும் பேசிட்டு ராணி வந்து நம்மள்ட்ட கோச்சிட்டு போயிட்டா, நம்மளோட சமான பத்தி கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போறான். இதே பக்கம் பாத்தீங்கன்னா லெராய் போய் டிக்கிட்ட கேட்கறாரு, நீ அன்னைக்கு கீழே என்ன பார்த்த அந்த மாதிரி கேட்கறாங்க. அவர் வந்து அதாவது பண்ண எபிசோட் 5ல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸ்ல பார்த்தா இவனோட எல்லா பேட் மெமரிஸ் இருக்கான். இவனுக்கு எப்போ நைட்டு தூக்கம் வரலையோ அவங்க பாட்டியை வந்து நீ உன்னோட எல்லா கெட்ட விஷயத்தையும் இந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கோ, அது ஒரு ஒரு நம்பிக்கை மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை வந்து எடுத்துட்டு போய் அவன் வந்து ஒரு இடத்துல புதைச்சிருக்கான். அதை இந்த பெனியஸ் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ட்ராமாவை கன்வெர்ட் பண்ணி அவங்க தாத்தாட்ட கொடுத்து அந்த டப்பா திறக்கான்னு சொல்லி போன வருஷம் ரொம்ப பயமுடுத்து. இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா இதுல லெராய் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் திரும்ப அங்க போலாம், போயிட்டு உன்னோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஊரை காப்பாத்திடலாம் அப்படின்னா வாயில வந்து ரொம்ப படம் அப்படின்னு சொல்லி ஏன் துரத்தி விட்டான். கண்ணுக்கு பாத்தீங்கன்னா இறந்து பாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு அவனோட ஷைனிங் பவர்னால. அனசியோட முடிஞ்ச லெராய் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராரு. இந்த பக்கம் மிஸ் ஸ்டாண்ட்ல வந்து சொல்றாரு, நான் தான் ஹேங்க் வந்து மிலிட்ரி பேஸ்கிட்ட அந்த ஒரு இடம் இருக்குல்ல அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நானும் வில்லு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கே போயிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறான். இந்த பக்கம் லில்லி பாத்தீங்கன்னா கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெனியஸ் எபிசோட் 5ல சொன்ன அந்த வேர்டிங்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே பெஞ்ச் ஓப்பன் பார்த்து அவனோட அப்பா வந்து பிக்கல் கம்பெனில வந்து அந்த பிக்கில உள்ள விழுந்து நசிங் செத்துட்டு போயிரு. அதனால பாத்தீங்கன்னா பெனியஸ்கார வந்து ஃபுல்லா அதை வச்சு பயமுறுத்துறான்னு சொல்லலாம். டேபிள் ஓப்பனா அவங்களோட அப்பாவோட நசுங்க உருவம் வந்து உள்ள இருக்கு. இதை பார்த்தா இங்க இருந்து பாத்தீங்கன்னா எப்போ அவங்களை என்ன பண்ணுவா, ஜூனிபர் நர்சி வீட்டுக்கு தான் போறா. அங்க போறா, இன்கிரிட் வீட்டுக்கு போறா. அங்க போனோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுல யாருமே இல்லை. அதனால அவளே போயிட்டு ஒரு பேஸ்மெண்ட்ல மேல ஏறுறா. அங்க போனோடனே சில ஆல்பம்ஸ்லாம் இருக்கு, அதுக்குள்ள போட்டோஸ்லாம் இருக்குது, அதோட பார்த்துட்டே இருக்கா. அங்க வந்து ஒரு ரிவீல் பண்றாங்க, பில் பெப்பரோட பொண்ணு தான் இன்கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டே இருக்கும்போது அவ வந்து வரா, வந்துட்டு அந்த கதையை சொல்றா. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்கல்ல ஜூனிபர் 1935. ஸோ அந்த சீன் திரும்ப அப்படியே கன்னியூ ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நர்ஸா வேலை செஞ்சிருந்திருக்கா. அப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு நைட்டு வந்து பெனியஸ் பார்க்க சொல்லி சொன்னோன்னே என்னோட அப்பா தான் சொல்லி உடனே என்ன பண்ணிருக்கா, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்க போது அவளை கூட்டு போய் அங்க விட்டு பார்த்துருக்கா. அப்ப என்ன பெனியஸ் பையன் வந்து அந்த பொண்ணை துரத்துறன்னு துரத்துறா, யார் உங்க அசிஸ்டண்டா அப்படின்னு கேட்டு. இப்ப அந்த உருவத்தில் இருக்கிறது இன்கிரிடோட அப்பா கிடையாது, இட்டு தான் அந்த கிளவுன் வேஷத்துல பூந்து இட்டு கொன்றுச்சு. ஸோ அவனோட ஷேப்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இட்டு இருக்கு. ஸோ அது வந்து அவங்க அப்பா அப்படியே சின்னம்மாவை துரத்தி போட்டு ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட். அந்த சீன் பார்க்க உண்மையில செமையா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா பெனியஸ் கண்ணு மட்டும் எல்லோ கலர், ரத்த ரெட் கலர்லயும், மற்ற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அந்த இடத்துல சீன் உண்மையில செமையா இருந்துச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அப்படியே அவங்க அப்பா வேஷத்துல வந்து இன்கிரிட் கிட்டவா நான் அவங்க அப்பா தான், இந்த கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விடு, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அவளவே கதை திறக்கிறா. அந்த சீனை கட் பண்றாங்க. அவ வந்து இந்த கதையை லில்லிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்புறமா எபிசோட் 2ல ஒரு ஒரு கிளவுன் போட்டோ கிடைச்சதுல அது யாரும் கிடையாது, இன்கிரிட் தான். அவ தான் பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு அவங்க அப்பா எப்படியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷத்தை போட்டு அங்க சுத்திட்டு. இந்த கதையை கேட்டு லில்லி உஷாராயிட்டா. உஷாரானே பேக்ல இருந்து அந்த கிறிஸ்டல் எடுத்துட்டு கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு அவ கையில அப்படியே ஒரு கோடை போட்டு விட்டா. அவ அப்படியே அந்த ரத்த காயத்தோட அவ கையை முதுகுல வச்சு விட்டா. ஸோ அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு வேகமா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வில்லு, மார்க்கு, அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து போய் ராணியை திரும்ப கூட்டு வரதுக்காக போறாங்க. அவ வந்து அவங்க அப்பா இடத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்க, அப்படியே அவங்க அப்பா கூட இருந்துட்டா போல. ஸோ அங்க போயிட்டு வில்லு அப்படியே அவங்க அப்பாட்ட பேசுறான். இந்த மாதிரி அவனை கேட்கறான், இவன் தான் அவனோட புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ரோனியோட அப்பா கேட்கறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அப்படி சும்மா பேசிட்டு எவ்வளவு ராணியை கன்வின்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவ திரும்ப அதுக்கப்புறம் ரிச் வந்து அங்க ஒரு பார்ட்டி நடந்துருந்துச்சு. அங்க வந்து போய் ட்ரம்ஸ் வச்சிட்டான். அந்த சீன் உண்மையா நல்லா ஹோல்சமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரிச்சுக்கும் மார்க்கு கனெக்ட் ஆயிடுச்சு, வில்லுக்கும் ராணியும் கனெக்ட் ஆயிடுச்சு. லில்லியை மட்டும் தனியா விட்டாங்கப்பா. ஒரு சாங்கோட அப்படின்னு சீன் முடியுது. இந்த சீன் முடிஞ்சோட பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி இருக்காரு. ஸோ அப்போ வந்து
ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கார்ல வராங்க. வந்துட்டு கார்ல இறங்குறாங்க. கையில கன் இருக்கு. மூஞ்சில மாஸ்க் இருக்கு. ஸோ அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் யாரு? இப்போ வந்து அடுத்த எபிசோட்லயோ, அதுக்கு அடுத்த எபிசோட்லயோ கண்டிப்பா அந்த பிளாக் ஸ்பாட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்கிரிட் அவளோட கிளவுன் விஷயத்தை போட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு 2 எபிசோட் உண்மையிலே பீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சீசன்ல 8 எபிசோட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளாக் ஸ்பாட்ல தான் முடியும்னு நம்புறேன். ஸோ அதுதான் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும் அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வட்டா.